உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன தமன்னா அமைதியா இருக்க? சரின்னு சொல்லு. சரிங்க மாமா. ஐயோ ஐயோ அப்பா ஐயோ, என்ன தமன்னா உன் குரலுக்கு என்னாச்சு? அது வந்து மாமா. ஐயோ ஐயோ பேசாதம்மா பேசாத, தயவு செஞ்சு பேசிராத. நீ பேசுறதையே கேட்க முடியல. இதுல பாட வேற போறியா? இன்னைக்கு நீ ஜெயிச்ச மாதிரிதான். இந்த பொம்மை விஷயத்திலையும் சரி, இந்த ராணி விஷயத்திலையும் சரி, நினைச்சது எதுவுமே பக்காவா நடக்க மாட்டேங்குதுமா. சரி, நீ நல்லா பாடுவியே, இந்த போட்டியை வச்சு சூப்பர் ஐடியா பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடலான்னு பார்த்தா இப்படி பண்ணி வச்சிருக்கியே. நீங்க நினைக்கிறதெல்லாம் செய்ய அந்த பொம்மி விட்டுருவாளா என்ன? ஏதோ தமன்னாவோட நல்ல நேரம், ஐஸ் வாட்டர் குடிச்சதுனால தொண்டை கட்டிருச்சு. இல்லன்னா இவ ராணி கிட்ட போட்ட கண்டிஷனுக்கு பொம்மி இவ குறவளைய கடிச்சு துப்பி இருப்பான். கவலைப்படாதீங்க, அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நாம தான் போட்டியில ஜெயிப்போம். என்ன ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்க? அது தமனாக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, கௌரின்னு. ஜீ தமிழ் சரிகமால பாடுற பொண்ணு அது. அவளை கூப்பிட்டுருக்கோம். தமனா வாய் மட்டும் தான் அசைப்பா, பின்னால நின்னு கௌரி தான் பாடுவா. கேக்குறவங்களுக்கு எல்லாம் தமனா பாடுற மாதிரி இருக்கும். ஏம்மா இதெல்லாம் சரியா வருமா? வரும்பா. பண்ணிடுவோம். எப்படியாவது போட்டி நடந்துதான் ஆகணும். பண்ணிடுவோம். சரி, என்னமோ பண்ணி தொலைங்க. எப்படியோ போட்டியில ஜெயிச்சு அவளை துரத்துனா சரி. இல்லப்பா அல்ல எழுப்பு. போட்டியை வச்சுக்கிட்டு யாராவது ஐஸ் வாட்டர் குடிப்பாங்களா? ராணி, நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. ரொம்ப நல்லா பூஜை பண்ண. ஆமா ராணி, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. என்ன தமன்னா, போட்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன வாயை திறந்து சொல்ல மாட்டியோ? பாட்டு போட்டிங்கிறதுனால குரல ரொம்ப பழக்கி வச்சிருக்க போல இருக்கு. அவ போட்டியில ஜெயிக்கிற வரைக்கும் யார்கிட்டயும் வாய் திறந்து பேச மாட்டேன்னு வைராகியமா இருக்கா. இந்த சீனுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. தமன்னா வாயை திறந்தா குட்டு உடைஞ்சிரும். இதுக்கு வைராக்கியம்னு பேர் வேற. வணக்கம். வாங்கம்மா. வணக்கம். நான் சொன்னதை மதிச்சு எங்க வீட்டு குலு ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. இவங்க தான் கர்நாடக சங்கீத சிகாமணி சாந்தி மேடம். ஜீ தமிழ் சேனல்ல சரிகமா ப்ரோக்ராம் வருது இல்ல, அதுல ஜூரியா இருக்காங்க. நம்ம வீட்டில் நடக்கிற பாட்டு போட்டிக்கு இவங்க தான் ஜட்ஜ். போட்டி ஆரம்பிக்கலாங்களா? தாராளமா ஆரம்பிக்கலாமே. ஃபர்ஸ்ட் பாட போறது யாரு சார்? தமன்னா தாமா. தமன்னா
நீ வந்து பாடுமா. தமன்னா வாயை திறந்தா அவ்வளவுதான். ஐயோ, இவங்க என்ன இவ்வளோ லேட் பண்ணுறாங்க? இந்நேரம் உள்ள தமன்னா பாட ரெடியாக இருப்பாள, என்ன பண்ணுறது? ஐயோ, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தமன்னா பாட ஆரம்பிமா. என்னங்க, தமன்னா பாடுறது தவிர மத்த எல்லாத்தையும் பண்றாளே, என்னாச்சு இவளுக்கு? அவ கொஞ்சம் பதட்டமா இருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. என்ன தமனா பாத்துக்கிட்டே இருக்க? பாட ஆரம்பி. இல்ல, அது இன்னும் நல்ல நேரம் வரலையா, அதுக்காக தான் வெயிட் பண்றா. இல்லம்மா? என்னம்மா சாவித்ரி, என்ன டைம் ஆகலன்னு சொல்ற? ஏன் சொதப்புற? அது ஒண்ணும் இல்ல மாமா, நல்ல நேரம் வர்றதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நல்ல நேரம்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சே. தமன்னா நீ பாடுமா. அது இல்ல, கௌரி பஞ்சாங்கப்படி நல்ல நேரம் வர்றதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. போன்ற பொண்ணு இப்படி சொதப்புறாளே. ஆட்டோ வருது, அவங்க தானா? அவங்களே தான். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அட வாங்க மேடம், லேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க வேற. நானே வரேன் சார். என்ன சாரிங்க, டென்ஷன்ல கையை பிடிச்சி எடுத்துட்டேன். வாங்க போலாம். வாங்க வாங்க, சைலண்டா வாங்க. என்ன வாங்க, கொஞ்சம் இருங்க. அம்மா அம்மா தான் கால் பண்றாங்க. அம்மா, அவங்க வந்துட்டாங்கம்மா. அவங்கள பின்வாசல் வழியா நான் கூட்டிட்டு வந்துடுறேன். உள்ள அவங்கள உட்கார வச்சிடுறேன். நீங்க தமன்னா கிட்ட மட்டும் சொல்லிடுங்க. சரி சரி, சீக்கிரம் பண்ண. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா, ஓகே, வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.